கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கான வேதவசனம் சங்கீதம் 143:8. நான் நடக்க வேண்டிய வழியை எனக்கு காண்பியும். வழிகள்ல 2 வழிகள் இருக்கு, நன்மையான வழி, தீமையான வழி. தாவீது சொல்லுகிறார், நான் நடக்க வேண்டிய வழியை எனக்கு காண்பியும் என்று. ஏதேன் தோட்டத்துல கூட கர்த்தர் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தை முளைக்க பண்ணினார். ஏவாள் சர்ப்பம் மூலமாக தீமையான வழியை தேர்ந்தெடுத்தாள். இன்னைக்கு கூட நாம நிறைய பேர் எந்த வழியில போறதுன்னு தெரியாம குழப்பத்துல இருக்கிறோம். நாம செய்யற வேலை சரியா தவறான்னு கூட தெரியாம இருக்கோம். நான் சரியான வாழ்க்கையை தான் தேர்ந்தெடுத்திருக்கிறோமான்னு கூட ஒரு யோசனை இருக்கு. சரியான படிப்பை தான் படிக்கிறோமா அப்படின்னு கூட நாம குழம்பி போய் கொண்டிருக்கின்றோம். நான் செய்யற காரியம் எல்லாம் சரியா தவறா எனக்கு தெரியலையே, இப்படி பல காரியங்களை யோசித்து கொண்டிருக்கலாம். இந்த நாளை எப்படி நான் கடக்க போகின்றேன், என்னுடைய தேவைகள் எப்படி சந்திக்கப்படும் என்றெல்லாம் கவலைப்படலாம். நிறைய எதிர்பார்ப்புகள் கூட இருக்கலாம். கர்த்தர் சரியான வழியில் உங்களை நடத்துவார். அப்படி அவர் நம்மை சரியான செம்மையான வழியில் நடத்த வேண்டும் என்றால் நீங்களும் நானும் என்ன செய்ய வேண்டும் தெரியுமா? அதே வசனத்தில் மேலே உள்ள வரிகள் சொல்லுகிறது, அதிகாலையில் உமது கிருபையை கேட்க பண்ணும், உம்மை நம்பி இருக்கிறேன் என்று. இந்த வசனத்தை கேட்டுட்டு இருக்கிற நீங்க கொஞ்ச நேரம் காலையில ஆண்டவரோட சமூகத்துல உட்கார்ந்து பாருங்க. அந்த நாள் முழுவதும் தேவன் உங்களை நடத்துகிறதை நீங்கள் காண முடியும். அவருடைய கிருபையை கேட்டு பாருங்க, நம்மளை எப்படி பாதுகாப்பா வழி நடத்துவாருன்னு நீங்களே பாப்பீங்க, உணர்வீங்க. God bless you. Amen. Amen.